ஹாய் அர்மீஸ், எல்லோரும் எப்படி இப்போ வாங்க நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிஎல் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடை தான் காட்டுறாங்க. அப்போது ஒரு டைம் அங்கே வந்து ஒரு 8 o'clock இருக்கும். இந்த செமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இடி மின்னல் காற்றுன்னு அந்த இடமே ரொம்ப டார்க்காக இருக்குது. அப்பப்போ மேலேருந்து வர மின்னல் வெளிச்சம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அப்போ தூரத்தில் ஒரு கப்பல் தான் நின்று செமையாக எதையை பற்றி பேசி சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த மழையில். இப்போ உங்ககிட்ட கடைசியாக கேட்குறான், உன்னால் என் கூட வர முடியுமா முடியாதா? என் அப்பா இல்லாமல் என்னால் எங்கேயும் வர முடியாது. அதான் ஒப்பங்காரன் ஓடி போயிட்டானே, இப்போ என்ன பண்ண சொல்கிறதுக்கு? இல்லாத பணை தேடி தேடி நாய் மாதிரி ரோட்டில் அலைஞ்சது தான் மிச்சம். இங்கே பாரு, ஓடி போனவர் ஓடி போனது தான். இப்படி நீ அலையிறதுனாலையும் நான் அலையிறதுனாலையும் அவர் திரும்பி வரப்போகிறதில்ல. ஒழுங்காக நான் சொல்கிறது கேளு, என் கூட வந்துடு. நமக்கு யாரும் வேணாம். நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவோம். நீ நான் நம்ம மட்டும் போதும். கண்டிப்பாக எங்கள் அப்பா என்னை தனியெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டார் ஜங்கோ. ப்ளீஸ் நம்ம தேடி பார்க்கலாம். இங்கே தான் எங்கள் அப்பா எங்கேயாவது இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப அழுகிறான். டே, உனக்கு நிலமை புரியுதா இல்லை மண்டை எதுவும் கோளாறாகிட்டா? உன் ஆத்தாக்கறி பண்ண வேலைக்கு உங்கள் அப்பா இன்னும் அந்த ஊரில் இருப்பாருன்னு நினச்சிட்ருக்கியா? உங்கள் அம்மா உன்னையும் அப்பனையும் விட்டுட்டு போயிட்டா. இப்போ அந்த அசிங்கம் தாங்க முடியாமல் உன் அப்பங்காரனும் உன்னை நடுத்தெருவில் நிறுத்திட்டு ஓடிட்டான். இப்போ உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நானும் பைத்தியக்காரன் மாதிரி நடுத்தெருவில் நிற்கிறேன். சை, எல்லாம் என் தலையெழுத்து மயிறு அப்படின்னு ஜங்குக் பாட்டுக்கு எதையோ பேசுகிறான். அவன் பாட்டுக்கு அவனை அறியாமல் பேசிகிட்டே இருக்கான் கோவத்தில். ஸோ அங்கே மழையில் சண்டை போடுறது வந்து ஜங்குக்கும் டேயும் தான். டேயோட அம்மா தான். டேயும் அவங்க அப்பாவையும் வந்து வேறு ஒரு லைஃப்காக அவங்கள வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த அவமானம் தாங்க முடியாமல் டேயோட அப்பாவும் இப்போ வந்து எங்கேயும் காணாமல் போயிட்டாரு. அந்த கடுப்பில் தான் ஜங்குக் வந்து டே கிட்ட இப்படிலாம் பேசிகிட்ருக்கான். அப்போவே பசங்க சொன்னானுங்க, இவன் அம்மா ஒரு சரியான எச்ச, பணத்துக்காக கட்டின புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு தனியாக போனவனு. நான் தான் அவள் அம்மாக்காகலாம் என்னால் டேயை விட முடியாது, எனக்கு இந்த மயிர் பையன் தான் வேணும்னு பின்னாடி சுற்றி லவ் பண்ணேன். அதான் இப்போ நடுத்தெருவில் நின்று அனுபவிக்கிறேன். சை, சரியான எச்ச குடும்பத்தில் போய் லவ் பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு ஜங்குக் ரோட்டில் கிடக்கிற கல்லை அப்படி எட்டி உதைக்கிறான் கோவமா. இப்போ தான் ஜங்குக்கு அவன் கோவத்தில் என்ன பேசலாம் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகுது. நிமிர்ந்து டேயோட ஃபேஸை தான் பார்க்குறான். டேயோட கண்ணெலாம் அப்படியே கலங்கி போயிருக்கு. மழையில் கூட அவன் கண்ணிலேருந்து வர கண்ணீர் அப்படியே தெரியுது அந்த மழையில். டே சாரி டே, நான் ஏதோ தெரியாமல் கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன், சாரிடா. டே இங்கே பாரு அப்படின்னு டேயை தொட கிட்ட போகிறான் ஜேகே. இல்லை பரவாயில்ல விடு அப்படின்னு டே பின்னாடி தள்ளி போகிறான். இப்போயாவது என்னை பற்றி உன் மனசில் என்ன இருக்குன்னு வெளியில் வந்துச்சு, அது வேற சந்தோஷந்தான். இங்கே பாரு, நான் ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லிட்டேன்டா. உனக்கே தெரியும்ல, என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குடா என் அப்பங்காரன் கூட. எனக்கு இப்போ உன் அப்பன் காணா போன கடுப்பு, அப்புறம் என் அப்பனோட பிரச்சனை எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டுடா என்ன. அதான் அந்த கோவம் எல்லாம் சேர்ந்து எனக்கு வார்த்தை இப்படி வந்துருச்சுடா. சாரி டே, என்னை பாரு ப்ளீஸ்டா, நான் ஏதோ தெரியாமல் கோவத்தை அப்படி பேசிட்டேன்டா. ஆமாம், எங்ககிட்ட காசு இல்லைன்னு எங்கள் அம்மா என்னையும் என் அப்பாவையும் விட்டு போயிட்டாங்க தான். ஏன்னா என் அப்பாவால் எங்கள் அம்மா ஆசைப்பட்ட வாழ்க்கையை தர முடியல. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக எங்கள் அம்மா மற்றவங்க சொல்கிற மாதிரி தப்பான ஆளெல்லாம் கிடையாது. மற்றவங்க அப்படி சொல்லும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக மட்டும்தான் இருந்துச்சு. பட் நீ இப்போ சொல்லும்போது தான் ரோட்டில் என்னை நிற்க வச்சு யாரோ என்னை கத்தியால் கிழிக்கிற மாதிரி இருக்குது. டே சாரிடா ப்ளீஸ், இப்படிலாம் சொல்லாத. நான் சொல்கிறத கேளேன். ஏதோ தெரியாமல் அப்படி கோவத்தில் சொல்லிட்டேன்டா. என்னையும் அறியாமல் அப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ப்ளீஸ்டா, என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு டேயோட கையை அப்படியே பிடிக்க போகிறான். இல்லை, என்னை தொடாத. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்கிறது நல்லா இருக்காது. இதோட நம்ம வரவை இங்கேயே முடிச்சுக்கலாம். என்னை விட்டுரு ஜங்கு. அப்புறம் உனக்கு ஏற்ற உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு நல்ல பையனும் இல்லை பொண்ணையும் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. நான்லாம் டே இனி ஒரு வார்த்தை பேசினா அவ்வளோதான், கண்டிப்பாக அரைஞ்சிடுவேன். நான் தான் சொல்கிறேன்ல, ஏதோ தெரியாமல் கோவத்தில் பேசிட்டேன்னு. உனக்கே தெரியும் என் அப்பன் கூட எனக்கு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு. உனக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். அப்புறம் நீயே என்னை புரிஞ்சுக்கலனா எப்படிடா? ப்ளீஸ், நான் பேசினது தப்பு தான், ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சிடு எனக்காக. ப்ளீஸ், நம்ம இங்கேருந்து போயிடுவோம். நமக்கு யாரும் வேணாம். உனக்குன்னா எனக்கு நீ மட்டும் போதும். நமக்கு இந்த ஊரே வேணாம், சரியா? உன்னை நான் பார்த்துக்கிறேன், என் கூட வந்துடு நீனு. நம்ம இங்கேருந்து எங்கேயாவது போயிடுவோம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேயை வந்து ஜங்குக்கு அப்படியே கட்டிப்பிடிக்க போகிறான். அப்போ டே தான் ஜங்குக்கு அப்படி ஸ்டாப் பண்ணுறான். இல்லை, என்கிட்ட வராத ஜங்குக், இனி இந்த வரவுக்கு அர்த்தம் இல்லை, என்னை விட்டுரு. அப்புறம் கவலைலாம் படாத, நீ இப்படி பேசிட்டேன்னு சாகலாம் மாட்டேன். அம்மா இல்லாமல் இருந்தேன், இப்போது அப்பா இல்லாமல் நிற்கிறேன், இனி நீ இல்லாமலும் இருப்பேன் அப்படின்னு டே எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் கண்ணில் அப்படியே டியர்ஸோடு சொல்கிறான். சொல்லிவிட்டு ஜேகேயை பார்க்காம அப்படியே திரும்பி நடந்து போகிறான் அவன் பாட்டுக்கு. டே போகாத டே, நான் சொல்கிறது கேளு டே, நீ பெரிய தப்பு பண்ணுற. நீ மட்டும் போனினா அவ்வளோதான், இந்த உறவு இங்கேயே முடிஞ்சிடும். அப்புறம் நான் இங்கே திரும்பி வரக்கூட மாட்டேன், கண்டிப்பாக நான் போயிடுவேன். டே நான் சொல்கிறது கேளு, போகாத அப்படின்னு ஜங்கு கத்துறான். பட் டே திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே நடந்து போகிறான் மழையில் நனைஞ்சிக்கிட்டு. அழுகை எனும் அருவியில் தினம் தினம் நானும் விழுந்தேனே, நிலவே உன் நிழலினை தொடர்ந்திட நானும் விழைந்தேனே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, உயிரே, காதலை எரித்தாய் என் அழகே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, உயிரே. இப்போ அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம்டா. ஈவினிங் பார்ட்டிக்கு நீ வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக வரமாட்டேம்மா, உங்களுக்கு தான் வேறு ஒரு லைஃப் கிடச்சிட்டல, அப்புறமும் ஏம்மா என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? எனக்குன்னு இருந்த ஒரே உறவு அவர் மட்டும்தான், இப்போ அவரும் என் கூட இல்லை. உங்களால் தான் அப்பா என்னை விட்டு போனார். இப்போது நீங்கள் என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு என்னை விட்டு தள்ளி இருங்கம்மா. உன்னை பார்த்துக்க வக்கு இல்லாமல் தானே உன்னை நடுரோட்டில் நிறுத்திட்டு அந்த மனுஷன் ஓடினாரு. அப்படிப்பட்ட மனுஷனுக்காக என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறியா நீ? அவர் ஒன்றும் தானாக ஓடி போகலை, உங்களால் தான் அவர் என்னை விட்டு ஓடி போனார். அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களால் மட்டும்தான் இப்படி நான் நடு தெருவில் நின்று இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ட்டே அவங்க அம்மாக்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்ருக்கான் ஃபோனில். ஈவினிங் நீ பார்ட்டிக்கு வந்து தான் ஆகணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சொல்கிறத கேட்டால் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், காலேஜுக்கு போகலாம், டியூஷன் எடுக்கலாம், காஃபி ஷாப்புக்கு கூட பார்ட் டைம் ஜாப் போகலாம், இல்லைன்னா பையன்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஸோ புரிஞ்சு நடந்துக்கிற வழியை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர வழியை பாரு. அதை மீறி ஏதாவது நீ பண்ணணும்னு நினச்ச, அப்புறம் என்னை நீ வேறு மாதிரி பார்ப்ப. மா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. இவங்க எப்போ தான் என்னை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஃபீல் பண்ணுறான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு சைடு தான் காட்டுறாங்க. டே பாடு நாயே, எங்ககிட்டலாம் பிரச்சனைனா சொல்லணும்னு தோணலல்ல, அப்புறம் என்ன மயிருக்கடா, நாங்களாம் ஃப்ரெண்டுன்னு இருக்கோம், பிரச்சனைனா எங்ககிட்ட வந்து சொல்ல மாட்டியா அப்படின்னு ஜிமின் ஜேகே எட்டி உதைக்கிறான். டே மச்சான், வலிக்குதுடா. வலிக்கிட்டோம், சாவுடா. சரக்கடிக்க கூப்பிட தெரியுது, ஏதாவது பிரச்சனைனா உன்னால் எங்ககிட்ட வந்து சொல்ல முடியாதா? அன்றைக்கி இருந்த பிரச்சனை அப்படி ஜிமினா. ஆல்ரெடி என் அப்பாங்காரன் கூட பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, இதில் டேயோட பிரச்சனை வேற சேர்ந்து என்னை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டுடா. அதான் இங்கேருந்து போனால் போதுன்னு கனடா போயிட்டான். சரி விடு, உன்னை சொல்லி என்ன பண்ணுறது, எப்படியோ நீ திரும்பி கொரியா வந்ததே போதும். நீ இல்லாமல் 2 வருஷம் மயிறு மாதிரி போச்சுடா. அதான் நீ வந்துட்டல, இனி பாரு, மாஸ் பண்ணுறோம், காலேஜையே கதற விடுறோம் அப்படின்னு ஜிமின் ஜேகேயோட ஷோல்டர் அப்படியே தட்டுறான். சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சா? ஐயோ, நீ இன்னும் அவனை தேடுறதை நிறுத்தலையா? அதான் பிரேக்கப் ஆகிட்டல, அப்புறமா என்னடா டேன்னு? டேய், இவனை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கடா, என்னால் முடியல. கனடாவில் இருக்கும்போது தான் டேன்னு புலம்புனான்னு பார்த்தா கொரியா வந்தும் டேன்னு பேசி மனசு சாவடிக்கிறான்டா. அப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு கலெக்ஸ் தான், டே ஜிமினா விட்ரா, உனக்கு தெரியாதா, அவன் தான் டே எவ்வளோ லவ் பண்ணுறான்னு தெரியல, விடு, அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா அவனே சரியாயிடுவான். பின்ன என்னடா கலெக்ஸு, நம்ம என்ன அவனை தேடாமலா இருந்தோம், சும்மா எப்போ பாரு டேன்னு. இதை பாரு ஜங்குக்கா, அவங்க அப்பா காணாமல் போகிற வரைக்கும் அவன் அந்த ரெண்டட் ஹவுஸில் தான் 3 மாதம் இருந்திருக்கான். அப்புறம் வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ ஸ்கூலை டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கான். வந்து ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு போனவன் தான், அதோட சரி.
அதுக்கப்புறம் அவனை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரிலடா. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி எனக்கு கனடாவில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டேன். இனி அவனை பற்றி தெரிஞ்சாலும் சரி, அவன் இனிமேல் என் கண்ணில் மாட்டினாலும் சரி, அவனை ஆள் வச்சாவது கடத்திட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறது என் வேலை. அது வர சத்து சும்மா இருடா, விட்டா நீ டேட்டேன்னு சொல்லி பைத்தியம் ஆகிடுவ போல அப்படின்னு ஜிம்மி கடுப்பாகி ஜேகே கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஒரு மெய்டு தான் ஜேகே ரூமுக்கு வராங்க. ஜங்குக் தம்பி, அப்பா கீழே வர சொன்னாங்க, பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போதும். இதோ ரெடி ஆகிட்டேன், நீங்கள் போங்க, நான் கீழே வரேன் அப்படின்னு மிரர் முன்னாடி நின்று அவனோட கோட்டை அப்படியே சரி பண்ணுறான். சரி பண்ணிக்கிட்டு மெய்ட்கிட்ட சொல்கிறான். அந்த மெய்டும் அப்படியே போயிடுறாங்க கீழே. தி கலிக்ஸே, நான் அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். ஆமாம், எதுக்கு இந்த பார்ட்டி? வீடு ஃபுல்லாக பலூனு, அப்புறம் ரோஜாப்பூ மாலை, வாசலில் வாழை இலை தோறணுன்னு வீடு ஃபுல்லாக ஒரு அமர்க்கலமாக இருக்கே. எதுக்குடா அந்த கல்யாண செட்டப்பு? டேய், ஜங்குக்கு அப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காருடா. அவங்கள இன்வைட் பண்ண தான் இந்த பார்ட்டி, அதுக்கப்புறம் இந்த அலங்காரம் எல்லாம். ஏதோ அவங்களும் உங்கள் பையனும் வராங்க போல். அப்போ ஜிமின் தான், அட பாவி, நீயே கல்யாணம் பண்ணுற வயசுக்கு வந்துட்ட, இதுக்கப்புறம் என்னடா உங்கள் ஒப்பனுக்கு 2வது மேரேஜ் கேட்குது? டேய் விட்ரானே, அவர் லைஃப் இது, அவருக்கு பிடிச்சதா அவர் பண்ணிக்கிறாரு, அவ்வளோதான். எனக்கு இதனால் எந்த பிரச்சனை மயிரும் இல்லை. என்னமோ பண்ணிட்டு போட்டோம், விடுறான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே இஷ்டமே இல்லாமல் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக் வீட்டில் தான் பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஜங்குக்கோட அப்பா ஜியோன் தான் அங்கே வந்திருக்கிற ரிலேஷன், அப்புறம் அங்கே வந்திருக்கிற கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. வெல்கம் பண்ணி அவங்க கூடலாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அதே பார்ட்டி ஹாலில் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு ஜிமின், அப்புறமா கலிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு சைடு நின்று அங்கே இருக்கிற பார்ட்டியில் இருக்கிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் அப்படியே குடிச்சிட்டு நிற்கிறாங்க ஓரமாக நின்று. டேய் மச்சான், எங்கடா உன்னோட புது அம்மாவும் உன்னோட புது தம்பி இன்னும் காணும்? டேய், புது அம்மா மயிர மனுஷனை வாய் முகரையெல்லாம் பேத்துருவான். எனக்கு யாரும் அம்மாலாம் கிடையாது. எனக்கு அம்மானா அது என் அம்மா மட்டும்தான். வேறு யாரையும் எனக்கு அம்மா தம்பியெல்லாம் ஆகிட முடியாது. இந்த ஆள் கூப்பிட்ட மரியாதைக்கு வந்து நிற்கிறான், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே வீட்டு வாசலில் ஒரு பிளாக் கலரில் கார் வந்து நிற்கிது. ஜேகேவோட அப்பாவும் அந்த காரை பார்த்துட்டு வெல்கம் பண்ண போகிறாரு. அப்போ அந்த கார்லேருந்து ஒரு லேடி தான், செம்ம அழகாக இருக்காங்க பார்க்கவே. அப்படியே அவங்க வந்து ஜேகேவோட அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்படி கீழே இறங்குறாங்க. அப்போ ஜங்குக்கோட அப்பாவை அவங்கள வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படி இன்வைட் பண்ணுறாரு. எங்கே லாரா, பையன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. புது இடம்ல, அதான் கொஞ்சம் பயப்படுறான், இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாராவும் அந்த காருக்குள்ளே அப்படியே போகிறாங்க. காருக்குள்ளே போயிட்டு அந்த பையன்கிட்ட ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாங்க, மிரட்டுற மாதிரி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உள்ளே வந்து எதுவும் சீன் க்ரியேட் ஆச்சு, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ சிரிச்சுக்கிட்டே வெளியில் வா, வந்து நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும், அதை மீறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து ஒரு முறை தான் லாரா. அந்த பையன் எதுவுமே பேசலை, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். ஸோ லாராவும் அந்த பையனை அப்படியே மிரட்டி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க கார்லேருந்து. ஸோ இப்போ ஜங்குக்கோட அப்பா, அதுக்கப்புறம் லாரா, அதுக்கப்புறம் அவங்க பையன் 3 பேரும் இப்போ வீட்டுக்குள்ளே தான் அப்படியே ஹாலில் அப்படியே என்டர் ஆகுறாங்க. இவ்வளோ நேரம் அந்த பார்ட்டி ஹாலே ஒரே சத்தமாக அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னா அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. சைலண்ட் ஆகிட்டு எல்லோரும் அவங்க கிட்ட தான் வராங்க. அந்த க்ரௌடெலாம் அப்படியே இவங்க கிட்ட தான் வராங்க 3 பேர்கிட்டையும். இவ்வளோ நேரம் சைடில் சிரித்து பேசிகிட்டு இருந்த ஜங்குக், ஜிமின், கலிக்ஸோட ஐஸ்லாம் அப்படியே வைட் ஆகுது. டே ஜங்குக்கா, அங்கே பாரேன், அந்த பையனை பார்க்குறதுக்கு நம்ம டே மாதிரியே இல்லை. நீ டேன்னு பேசி இப்போ எனக்கு எந்த புது பையனை பார்த்தாலும் எனக்கு டேயை பார்க்குற மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். பட் ஜங்குக்கால் எதுவுமே பேச முடியல. அப்படியே ஷாக் ஆகி லாராவையும் அவங்க கூட வந்த பையனையுமே பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக்கோட அப்பா தான் பார்ட்டி ஹாலுக்கு சென்ட்ரலில் வந்து நிற்கிறாரு. வந்து நின்று லாராவையும் அவங்க கூட வந்த பையனையும் அப்படியே வந்திருக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அப்படியே இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ இவங்க தான் என்னோடய நியூ ஒய்ஃப் ஜியோன் லாரா, என்னோடய 2வது பையன் ஜியோன் டயாங் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்திருக்கிற க்ரௌடெல்லாம் அப்படியே கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணுறாங்க லாராவையும் அவங்க பையன் டயாங்கையும். ஸோ லாரா வேறு யாரும் இல்லை, டயாங்கோட அம்மா தான். அவங்க பேர் தான் லாரா. அவங்க தான் இப்போ வந்து ஜங்குக்கோட அப்பாவை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் கோவம் ப்ளஸ் அழுகை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ஜங்குக்கால் டேயோட ஃபேஸ் அப்படியே பார்க்கவே முடியல. ஸோ டக்குன்னு திரும்பி அவன் கையில் வச்சுருந்த கிளாஸை அப்படியே உடைக்கிறான் கோவத்தில். என்ன மச்சான், இவனை ஊர் ஃபுல்லும் தேடிட்டு இருந்தா இப்படி உன் ஸ்டெப் மாமுக்கு பையனாக வந்து நிற்கிறான். ஜிமினா, இப்போ எதுவும் பேசாத, எனக்கே இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல.
கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கியா? அப்படின்னு ஜேகே கோவமாகி கத்துறான். ஸோ இந்த பக்கம் வந்து பார்ட்டியும் செமையாக போகுது. வந்திருக்கிற எல்லாருமே லாரா கூடயும் டே கூடயும் நல்லா பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எல்லாருமே டே கூட நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க. ஹேண்ட்லாம் ஷேக் பண்ணி ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் டேவோட ஃபேஸில் தான் ஒரு ஃபேக்கான ஸ்மைல் மட்டும்தான் இருக்குது. அங்கே உள்ளவங்கலாம் சிரித்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் டேயும் சிரித்து பேசுகிறான். மற்றபடி அவனோட ஃபேஸ் வந்து சேடாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற ஜங்குக்கோட ஐஸில் அப்படியே டியர்ஸ் அப்படியே ஃபார்ம் ஆகுது. அவனுக்கு யாரோ அவனோட நெஞ்சில் அப்படியே கத்தியை வச்சு கிழிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெரிய காலேஜ் தான் காட்டுறாங்க. அங்கங்கே பொண்ணுங்க பசங்கள்லாம் அப்படியே கூட்டமாக வரதும், அங்கங்கே நின்று பசங்கள்லாம் அப்படியே கூட்டமாக பேசுகிறதும், சீனியர் பசங்களாம் ஜூனியர் பசங்களாம் அப்படியே ரேகிங் பண்ணிக்கிட்டு அந்த காலேஜோட அட்மாஸ்பியரே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அப்போ அங்கே ஒரு சீனியர் கேங்கை தான் காட்டுறாங்க. டே ஃபெலிக்ஸு, என்னடா இது வரத்தெல்லாம் பார்த்தியா? வத்தலும் சுத்தலுமா சை, ஒரு பீஸு கூட வேறாது போல். இந்த மூஞ்செல்லாம் காலேஜுக்கு வரலான்னு எவன்டா அழுதது? டே இருடா மாமே, இப்போ தானே ஃபஸ்ட் இயர் பசங்க வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் தான் நல்ல ஃபிகராக வரும். நம்மளை மீறி எங்கடா போயிட போகிறாளுங்க? என் காய் மச்சானோட கண்ணில் மாட்டாமல் போயிடாளுங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு காயும் ஃபெலிக்ஸும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பைக் மேலே உட்காந்து. அப்போ சில பொண்ணுங்க அங்கே வருதுங்க. ஃபெலிக்ஸும் காயும் பைக்கில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவனுங்க கிட்ட தான் அதுக்கு போதுங்க. போய் ரொம்ப க்ளோஸாக வலிஞ்சு அந்த பொண்ணுங்க அவனுங்கக்கிட்ட பேசுகிறாளுங்க. அவனுங்களும் அந்த பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது, ஒரு மாதிரி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போ ஒரு பைக் தான் செம மாசாக காலேஜுக்குள்ளே அப்படியே என்டர் ஆகுது. அந்த பைக்கில் வர பையனை பார்க்க அவ்வளோ ஹாட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். பிளாக் கலரில் டிஷர்ட் போட்டிருக்கான். மேலே பைக்கர்லாம் யூஸ் பண்ணுற ஜாக்கெட் போட்டிருக்கான். ஒரு ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூ போட்டிருக்கான். லிப்ஸு ஐப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் ரிங்கால் வந்து பியர்சிங் பண்ணியிருக்கான். பார்க்குறதுக்கு ஜங்குக் செம மாசாக அப்படியே அந்த காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிறான் பைக்கில். இவ்வளோ நேரம் காய் கூடையும் ஃபெலிக்ஸ் கூடையும் வலிஞ்சிட்டு இருந்த பொண்ணுங்களாம் ஜங்குக்கை பார்த்தோன்னா ஜங்குக் சைடு ஓடி வருதுங்க. அவ்வளோதான், இதை பார்க்குற காய்க்கும் ஃபெலிக்ஸுக்கும் செம பல்ப் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே கோவமாக பார்த்துட்டு நிற்கிறானுங்க ரெண்டு பேரும். இப்போ அப்படியே ஜங்குக் சைடு பார்த்தா, என்ன மச்சான் தனியாக வந்திருக்க? உன் புது தம்பியை கூட்டிகிட்டு வரல? அப்போ ஜேகே ஜிம்மினை பார்த்து ஒரு முறை தான், சுத்த முடிட்டு இருக்கியா? நானே செம கடுப்பில் இருக்கேன். எதுவும் பேசி காலையிலே என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். அப்போ கலிக்ஸ் தான், டே ஜேகே, டேக்கிட்ட எதுவும் பேசுனியா? அவன் என்ன சொன்னான்? இல்லைடா, அவன் எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணல. ஏதோ தனியாக வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கான் போல். ஏதோ அவங்க அம்மாவுக்கும் அவனுக்கும் ப்ராப்ளம் போகுதுன்னு வேலை பார்க்குற மைட் சொன்னாங்க. மற்றபடி எனக்கு முழுசாக எதுவும் அவனை பற்றி தெரியல அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். அப்போ உடனே ஜிமின் தான், நீ விடு மச்சான், இந்த ஜிமின் பார்த்தா எதுக்கு இருக்கான்? இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அந்த பால் பியூட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அவனுக்கு நான் சொல்கிறேன்டா அப்படின்னு ஜங்குக் ஜிம்மிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காலேஜுக்குள்ளே தான் ரெண்டு பசங்க க்யூட்டாக பேசிக்கிட்டே உள்ளே வராங்க. டே நீ இப்போ ஓகே தானே? எப்படிடா ஓகேயாக இருக்க முடியும்? இப்போ அவன் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பான்? நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான்னு கண்டிப்பாக என்னை பற்றி தப்பாக தான் நினச்சிருப்பான். என்னை பற்றி கண்டிப்பாக தப்பாக நினச்சிருப்பான். இதெல்லாம் பற்றி நினச்சி நேற்று நைட்லலாம் தூக்கமே இல்லை. நேற்று அவன் என்னை பார்த்த பார்வை என்ன சுக்கு நூறாக கொண்டுட்டு, இனி எப்படி அவன் ஃபேஸை பார்ப்பேன்னு கூட எனக்கு தெரியல. நீ ஃபீல் பண்ணாதடா, நீ சீனியர்கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு டேயும் இங்கேயும் பார்ட்டியில் நடந்த விஷயத்தை அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ஜிமின் தான், டே ஜங்குக்கா, அங்கே வேறு யார் வரான்னு. ஸோ ஜங்குக்கு ஜிமின் சொன்ன சைடு பார்க்குறான். ஸோ பார்த்தா டே க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். டேய் அவனை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டா போச்சு. டே இங்கே 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 பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கையை தூக்கி அப்படி காட்டி கூப்பிட்றான்.
இப்போ தான் டே ஜங்குக்கையும் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அங்கேயும் நோட் பண்ணுறான். பார்த்ததுமே டேக்கு செம பயம் ஆகுது. ஏன்னா ஜங்குக்கு செம கொலவெறியோடு டேயை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். டேயும் ஜங்குக் ஃபேஸை பார்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட போகிறான். இப்போ அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே துடிக்குது. இப்போ டேக்கும் ஜங்குக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் தான் இருக்குது. அப்போ ஜங்குக் தான் சடனாக பக்கத்தில் நின்று ஒரு பொண்ணை அப்படியே பிடிச்சி இழுத்து செமையாக அப்படியே கிஸ் அடிக்கிறான். அவ்வளோதான். இதை பார்க்குற டேக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட்டே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே அங்கேயே கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. கலங்கி போய் ஜங்குக்கே பார்க்குறான். அதேமாரி ஜங்குக்கும் அவன் கோவமாக அந்த பொண்ணை அப்படியே லிப்லாக் பண்ணுறான். லிப்லாக் பண்ணிக்கிட்டே டேயை தான் கொலவெறியோடு பார்க்குறான். ஜங்குக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு டே அழுதுகிட்டே அங்கேருந்து வேகமாக ஓடுறான். டே போகிறத பார்த்த ஜங்குக்கு முத்தம் கொடுத்துட்டு இருந்த பொண்ணை பிடிச்சி ஒரு கீழே பிடிச்சி ஒரு தள்ளு தான் பிடிச்சி தள்ளிட்டு அவனும் டே பின்னாடி கோவமாக போகிறான். அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஜிம்மின், கலிக்ஸு, யோங்கியும் அவங்க பின்னாடியே வேகமாக போகிறாங்க. அப்போ ஜங்குக் தான் போகிற டேயோட கையை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். இழுத்து ஒரு எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே தான் போகிறான். அந்த எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே டேயை தள்ளிட்டு அவனும் உள்ளே போக பார்க்குறான். அப்போ கலிக்ஸ் தான் ஜேகேவோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான் வேணான்னு சொல்கிற மாதிரி. ஜேகே கலிக்ஸோட கையை பிடிச்சி ஒரு உதறிட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே லாக் பண்ணிக்கிறான். டே ஜிமின், ஏதாவது பண்ணுடா, அவன் கோவத்தில் டே ஏதாவது பண்ணிட போகிறான். டேய், இன்னுமாட அந்த டாப்புங்களை நம்பிட்டு இருக்கீங்க? பாட்டமை எம்டி கிளாஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணிவிடுவானுங்கன்னு. என் மச்சான் இந்நேரம் எந்த பொசிஷனில் நிற்க வச்சு அவனை வச்சு செஞ்சிட்ருக்கானோ. ஜிமின் அசால்ட்டாக சொல்கிறான். அதே மாதிரி தான் ஜிமின் சொன்ன வார்த்தைக்கு கொஞ்சமும் பிசுறு தட்டாமல் ஜங்குக்கு செமையாக டேயை வாலில் சாய்ச்சி வச்சு அப்படியே கிஸ் அடிச்சிட்ருக்கான். டேயை போட்டு வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கா ஜங்குக்கா வலிக்குதுடா ஜங்குக்கா 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 பொறுமையா. இந்த 2 வருஷம் அவங்க பிரிஞ்சிருந்த தவிப்பை அப்படியே அவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க மாறி மாறி. டே கொஞ்சம் கூட ஜங்குக்கை தள்ளியே விடலை. டேயோட கை ஜங்குக்கோட ஜாக்கெட் அப்படியே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. அதனால் ஜங்குக்கும் அவன் கோவம் போகிற வர சமயம் முத்தம் கொடுத்துட்ருக்கான். ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்குக்கா. இப்போ 2 பேருமே ஹெவியாக அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் அவனோட ஐஸெல்லாம் அப்படியே டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கான். க்ளோஸ் பண்ணிவிட்டு டேயோட நெத்தியோடு அட்டாச் பண்ண மாதிரி டே மேலே அப்படியே சாஞ்சிருக்கான். சாஞ்சு நின்று ஹெவியாக அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்ருக்கான். எங்கடா போனேன்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த 2 வருஷத்தில் ஒரு தடவை கூட என்கிட்ட பேசணும்னு தோணலைல்ல அப்படின்னு டேயோட நெத்தியோட ஜங்குக் அவன் நெத்தி அப்படியே நல்லா அட்டாச் பண்ணுறான். நல்லா அட்டாச் பண்ணி கேட்டுட்ருக்கான். கோவத்தில் போனால் நீயும் போன்னு விட்டுருவியா? ஆனால் உனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் நீ இல்லாமல் இந்த 2 வருஷம் எனக்கு நரகம் மாதிரி இருந்துச்சு. உன்னை பற்றி யோசிக்காத நாளே இல்லை. யார்கிட்ட என்ன விசாரித்தாலும் உன்னை பற்றி எதுவுமே கிடைக்கல. கேட்டால் தெரியலங்கிற பதில் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் அவ்வளோதான், உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த ஜங்குக்கு அப்படியே டேக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். அது டேக்கும் புரியுது ஜங்குக்கு நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது டேக்கும் புரியுது. ஜங்குக்கா நான் வந்துட்டு கொஞ்சம் பேசணும். எதுவும் பேசாத, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்னை பாருங்க. டே என்ன பாரு, அந்த லாரா தான் உன் அம்மாவா? ஜங்குக்கா அது வந்து எனக்கே தெரியாது. டே நான் ஏற்கனவே செம கடுப்பில் இருக்கான். வேணாம், கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த லாரா தான் உன் அம்மாவா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயும் அப்படியே தலையாடுறான். அவங்க தான் என் அம்மா அப்படின்னு திக்கி தண்ணீர் பயந்துக்கிட்டே சொல்கிறான். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த ஜங்குக்கு அப்படியே திடீர்னு கோவமாகறான். அவனை இப்படி கோவத்தில் அவன் தலையை அப்படியே பிச்சுக்கிறான் முடிய. நேற்று அப்பங்காரன் உன்னை ஸ்டெப்றதுன்னு இன்ட்ரோ பண்ணப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த இடத்துலையே உன்னை அப்படியே கொன்று போடணும் போல இருந்துச்சு. உன்னை ஒரு தம்பியை எப்படிரா பார்ப்பேன்? அப்படியே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறான் என் கண்ணு முன்னாடி. இதான் உன் தம்பி, இனிமேல் நீ தான் அவனை பார்த்துக்கணுன்னு. எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதை நினைக்கும் போது உடம்பெல்லாம் அப்படியே பற்றிக்கிட்டு எரியுது எனக்கு. ஜங்குக்கா அது ஜங்குக்கா சத்தியமாக வரும் உன் அப்பான்னு எனக்கு தெரியாது. டேய் திரும்ப பொய் சொல்லாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். அப்புறம் எப்படி சார் உங்கள் அம்மா பக்கத்தில் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக் எடுத்து காட்டுறான் மொபைலில். அந்த பிக் எப்போ எடுத்தது அப்படின்னா ஜங்குக்கோட அப்பாவுக்கும் டேயோட அம்மாவுக்கும் மேரேஜ் நடந்தப்போ எடுத்த பிக். அது பக்கத்தில் வந்து டே நிற்கிறான் அந்த ஃபோட்டோவில். ஸோ அந்த பிக்கை தான் வந்து ஜேகே வந்து இப்போ வந்து டே கிட்ட காமிக்கிறான். நான் சத்தியமாக தான் சொல்கிறேன் ஜங்கு, நான் அந்த மேரேஜ்க்கு வரமாட்டேன்னு தான் சொன்னேன். எங்கள் அம்மா தான் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க, அதான் போனேன்.
அப்போ தான் உங்கள் வீட்டில் உன்னோட ஃபோட்டோவை பார்த்தேன். அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டப்போ தான் தெரியும் நீ தான் மிஸ்டர் ஜியானோட பையன்னு. எனக்கு என்ன பண்ணுறதுனே சத்தியமாக தெரியல. அப்போது எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. எனக்கும் அந்த மேரேஜை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல மேரேஜ் நடக்கிறதுக்கு வெறும் 1/2 hour தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. உன்னை நான் தேடினேன் அந்த இடத்துல. அப்போ தான் சொன்னாங்க அங்கே இருந்தவங்க, இல்லை அவங்க பையன் வெளியூரில் கனடாவில் படிக்கிறாரு அப்படின்னு. எனக்கு வேறு என்ன செய்யறதுன்னு தெரில ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தலையை கீழே குனிஞ்சு அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். நான் நிறுத்தியிருப்பேன்ட்டே. ஏன் மேரேஜ்க்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நான் மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். உனக்காக உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு கண்டிப்பாக நான் மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஆனால் உன்னால் பண்ண முடியலல. என் லவ்வை நீ ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டல. பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் தான் இருக்கும் உனக்கு. உன்னை என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு நரகத்தை காட்டிட்டில, நான் உனக்கு அந்த நரகத்தை எப்படி இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு டேவோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி அப்படியே கோவமாக அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறான். ஸ்குவீஸ் பண்ணி பிடிச்சி ஒரு தள்ளு தான் டேயை பிடிச்சி அப்படியே தள்ளுறான் கீழே. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கதவை திறந்துட்டு வெளியில் வரான். டேயும் அவன் பின்னாடியே வெளியில் வரான். வந்து ஜங்குக்கு முன்னாடி அப்படியே நடந்து போக போகிறான். ஏய், ஒரு நிமிஷம் இரு. உன் ஃபோனை கொடு. காது கேட்கலையா? ஃபோனை கொடுன்னு சொன்னேன். டேயும் ஃபோனை கொடுக்குறான். அப்போ ஜங்குக் தான் டேவோட ஃபோன்லேருந்து அவனோட ஃபோனுக்கு அப்படியே கால் பண்ணுறான். கால் பண்ணி மிஸ் கால் கொடுத்துக்கிறான். இந்த புடி, இனிதான் உனக்கு இருக்குது. லவ்வர் ஸ்டெப் பிரதர் ஆனால் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு டேவோட நெத்தியிலே அந்த ஃபோனை வச்சு 2 தட்டு தட்டுறான். தட்டிட்டு கையில் அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு அவன் பட்டுக்கு போகிறான் ஜேகே. இப்போ டயாங்கோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. நான் பயந்தே போயிட்டேன்டா, அந்த சீனியர் ஒன்று ஏதாவது பண்ணிவிடுவாரோன்னு. நல்ல வேலை அவர் ஒன்று எதுவும் பண்ணல, சும்மா அப்படியே விட்டுட்டாரு. எங்கே சும்மா இருக்கான், வான்னு பண்ணி விட்டுருக்கான். என்னட்டே ஏதாவது சொன்னியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இங்கே பாரேன் அந்த சாரோட மண்டே எப்படி இருக்குன்னு அப்படின்னு பேச்சை மாற்றிட்டு வேறு டாபிக் பேசிகிட்டு இருக்கான் யோங்கி கூட. இப்படியே தான் டைம் டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. டே எங்கே போகிற நீ பாட்டுக்கு? ஆமாம், இது யாரோட அசைன்மெண்ட் கையில்? ஜங்கு கூடதுரா. அவனுக்கு ஏதோ ப்ராக்டிஸ் இருக்கான், அதான் என்கிட்ட எழுத சொல்லி கொடுத்தான். அதான் எழுதிட்டேன், சரி கொடுத்துட்டு போகலாமேன்னு தேடுறேன். ஆளையே காணும்டா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் தேடுறான். சுற்றி பார்க்குறான் ஜங்குக்கு எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு. டேய், நான் வரும்போது அந்த வாலியில் அதுக்காரங்க ஜிம்மி அந்த கிரவுண்ட் சைட் போகிறத பார்த்தேன்டா. அப்போ அங்கே தான் ஜங்குக் சீனியர் இருப்பார். வேணா வாடா நம்ம அந்த சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு யோங்கி கிரவுண்ட் சைடு அப்படி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ யோங்கியும் டேயும் இப்போ ஜேகேவை தான் தேடிட்டு போகிறாங்க. அப்போ போகிறப்போ ஒரு எம்டி கிளாஸ் ரூம் தான், ஒரே சத்தமாக இருக்குது. ஸோ டேயும் யோங்கியும் அந்த கிளாஸ் ரூமை தான் போய் பார்க்குறாங்க. அவ்வளோதான், செம ஷாக்கு டேக்கு. ஏன்னா ஜேகே மடியில் ஒரு பொண்ணு அப்படியே ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கா. அவங்கள சுற்றி நிறைய பசங்க பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி டேபிளில் ஒரு பாட்டில் இருக்குது, அதை அப்படியே சுற்றி விடுறாங்க. அந்த பாட்டில் நேராக ஜேகே சைடு தான் நிற்கிது பார்த்த மாதிரி. ஸோ அங்கே இருக்கிற பசங்கள்லாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்தி கிஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி கத்துறாங்க. ஸோ அந்த இடமே ஒரே சவுண்டாக இருக்குது, கிளாப் சவுண்டு விசில் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ரொம்ப போட்டு ரகலை பண்ணிகிட்ருக்கானுங்க பசங்களாம். அந்த கூட்டத்தில் தான் ஜிமினும் இருக்கான். ஸோ ஜிமினும் அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே ஆப்போசிட்டில் அப்படியே பார்க்குறான். பார்த்தா யோங்கியும் டேயும் இவங்கள பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. டேயோட கண்ணெலாம் அப்படியே கலங்கியிருக்கு. அப்போ ஜிமின் தான். அப்போ ஜிமின் இதை பார்த்துட்டு ஜேகேவோட காதுகிட்ட போகிறான். டே மச்சான், அங்கே பாரு, டே நிற்கிறான் அப்படின்னு ஜிமின் போய் காது கிட்ட போய் சொல்கிறான். அப்போ தான் ஜேகேயும் நோட் பண்ணுறான் டே அங்கே நிற்கிறத. இவ்வளோ நேரம் ஜேகே அந்த பொண்ணை அப்படியே சும்மா நார்மலாக தான் அப்படியே உட்கார வச்சுருப்பான். இப்போது டே பார்க்கறத பார்த்துட்டு அந்த பொண்ணோட இடுப்பை பிடிச்சி நல்லா உட்கார வச்சுக்கிறான். நல்லா அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி உட்கார வச்சுக்கிறான் இருக்குமா. இதெல்லாம் பார்க்குற டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் நிற்கிற யோங்கிக்கு செம கோவம் வருது. அப்படியே ஏதாவது எடுத்து அடிச்சிடலாம் போல இருக்குது யோங்கிக்கு. டே ஜங்குக்கா, என்னடா பண்ணுற? அவன் அழுறான்டா, சொன்ன கேளு. கோவத்தில் எதுவும் பண்ணாத மச்சான், சொல்கிறத கேளு, அவளை விட்டுடா. ஜானு எந்திரிடி அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து ஜிமின் சொல்கிறான். ஆனால் சுற்றி நிற்கிற பசங்கள்லாம் வந்து ஜேகேயை பார்த்து கிஸ் கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறானுங்க. அப்போ ஜேகே தான் டேயை பார்த்துட்டு அப்படியே நக்கலாக சிரிக்கிறான். அடங்குங்கடா, சும்மா கத்திக்கிட்டு ஓலு ஓலுன்னு காது வலிக்குதுடா. நான் இப்போ அவளுக்கு அடிக்க போகிற கிஸ்ல எப்படி உங்களுக்குலாம் உள்ள சுருன்னு ஏறுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு டேயை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். டேய் மச்சான், வேணாண்டா, சொன்னால் கேளு. டே ஜேகே, வேணாண்டா, சொன்ன கேளு, அவளை விடுறா அவளை அப்படின்னு ஜிமின் கலீக்ஸ்லாம் சொல்கிறானுங்க.
பட் ஜேகே யார் சொல்கிறதையும் கேட்கல. அவன் பாட்டுக்கு அந்த பொண்ணோட ஃபேஸை பிடிச்சி வச்சு தரமாக சம்பவம் பண்ணுறான். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் டே அப்படியே அவனோட அழுகையை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். இதை பார்த்த அப்புறம் அவனோட கண்ணில் இருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே அவன் கையில் வச்சுருந்த அசைன்மெண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே கசக்குறான். அவனால் ஜேகே கிட்ட வேணான்னு சொல்ல முடியல. அப்படியே அவன் கையில் வச்சுருந்த அசைன்மெண்ட் அப்படியே பிடிச்சி கசக்குறான் கோவத்தில். டக்குன்னு டே என்ன நினச்சானே தெரியல. அந்த அசைன்மெண்ட் அப்படியே யோங்கியோட கையில் கொடுத்துட்டு அப்படியே வேகமாக அழுதுகிட்டே ஓடுறான் அந்த இடத்துலேருந்து. யோங்கியும் கோவமாக போகிறான். போய் முன்னாடி உள்ள அந்த டேபிளில் அப்படியே அந்த அசைன்மெண்ட்டை வச்சுட்டு அவனும் டே பின்னாடி வேகமாக ஓடுறான். இப்போ டேயோட கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. இப்போ டே தான் டெஸ்கில் படுத்து செமையாக எழுதிட்டுருக்கான் அப்படி கீழே குனிஞ்சி. யோங்கி எவ்வளவோ சமாதானம் பண்ணுறான். ஆனால் டே கேட்குற மாதிரி இல்லை. அவன் மட்டும் கீழே குனிஞ்சு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அப்போ ஒரு பையன் தான் நேராக டேயோட கிளாஸ்க்கு தான் வரான். நீ தானே கிம்டேயாங், உன்னை ஜங்குக் சீனியர் மேலே டெரஸ்க்கு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் படுக்க போகிறான். ஆனால் டே போவே இல்லை. அவன் படுக்க யோங்கி மடியில் படுத்து அழுதுட்டுருக்கான். அப்படியே 20 மினிட்ஸ் ஆகுது. டே இன்னும் அழுதுட்டு தான் இருக்கான். யோங்கி டேயோட முதுகில் அப்படியே பேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். சரி சரி அழாத விட்றா, பார்த்துக்கலாம், அவர் ஏதாவது கோவத்தில் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி டேக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அவனோட டே கேட்குற மாதிரி இல்லை. அவன் படுக்க அழுதுகிட்டே இருக்கான். இப்போ ஒரு கை தான் டே படுத்துருக்க டெஸ்க் அப்படியே பட்டார்னு தட்டுது. அந்த சவுண்ட் கேட்டு யோங்கியும் டேயும் தான் அப்படியே பயந்து போய் நிமிந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது ஜேகே தான். அங்கே ஜங்குக் தான் செம கொலவேரியோடு நின்றுட்டுருக்கான். டேயை பார்த்து அப்படியே செமையாக முறைக்கிறான். டே ஜங்குக் நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே அவன் தலையை கீழே குனிஞ்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஜங்குக் அவன் பார்க்கவே இல்லை. ஜங்குக் திரும்பியும் அந்த டெஸ்க் அப்படியே ஒரு தட்டுறான். இந்த டைம் டே நிமிந்து பார்க்கவே இல்லை. ஏய், கூப்பிட்டா வரமாட்டியா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது உனக்காக மேலே? ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே டேயோட கையை பிடிக்க போகிறான். ஆனால் டே அப்படியே கையை அப்படியே எடுத்துடுறான். ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருக்கான், வேணாம், மரியாதை ஏஞ்சி வா. டே கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான் மெதுவாக. ஆனால் டே நவரவே இல்லை. அப்படியே ஸ்டெப்பனாக உட்காந்துருக்கான் அதே இடத்துல. இங்கே பாரு, நான் கூப்பிடும் போதே ஒழுங்காக வந்துடு, தேவையில்லாமல் என்கிட்ட அடி வாங்கி சாவாத அப்படின்னு டேயோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஆனால் டே அப்பயே நகராமல் அப்படியே ஸ்டெப்பனாக உட்காந்துருக்கான் அப்படியே அதே இடத்துல பிடிச்ச மாதிரி. அவ்வளோதான். ஜேகேக்கு அப்படியே பொறுமை போயிட்டு, கூப்பிட்றானே என்ன, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? மரியாதையாக வந்துடு, என்ன கூப்பிட்டா வரமாட்டியா? அவ்வளோ பெரிய அதுப்பு மயிரான் உனக்கு, ஏன்னா பெரிய பிடுங்கியா நீனு? கூப்பிட்றானே வந்து அப்படின்னு காலால் ஒரு எட்டி ஒரு உத தான் அந்த டெஸ்க்கை. அந்த டெஸ்க்கு அப்படியே டேயை தாண்டி போய் விழுது. ஜங்குக்கு அப்படியே டேயோட கையை பிடிச்சி தான் தரன்னு அப்படியே இழுத்துட்டு போகிறான் மேலே. யோங்கி அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு வரான். ஒரு முறை தான் யோங்கியை பார்த்து யோங்கி அப்படியே நின்றுறான். இப்போ ஜங்குக் தான் டே கையை பிடிச்சி இழுத்து தரன்னு அப்படியே இழுத்துட்டு போகிறான் மேலே டெரஸ்க்கு. டேயை பிடிச்சி ஒரு தள்ளு தான். டே அப்படியே வாலில் மோதி அப்படியே நிற்கிறான். என்ன கூப்பிட்டா வரமாட்டியா? இல்லை எனக்கு புரியல. சொல்லப்போனால் நான் தான் உன் மேலே கோபமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நீங்களே என்னை பார்த்து கோச்சிட்ருக்க அப்படின்னு டேயோட கண்ணத்தை அப்படியே பிடிக்கிறான் இருக்குமா. என்ன கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் கிடக்கு, என்ன அழுதியா? என்னமோ தெரியலடா, நீ அழுத மட்டும்தான் இன்னும் பலன்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே தடவுறான். என்ன எப்படி உள்ள வலிக்குதா? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் சும்மா, இனிமே தான் இருக்கு உனக்கு. என்ன உள்ள அப்படியே குளுன்னு அப்படி இருக்கா? எப்படி இருக்கு? வலிக்குதா? சொல்லு, என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே பிடிச்சி நசுக்கிறான் அப்படியே. அன்றைக்கி பார்ட்டி முடிஞ்சு என் அப்பங்காரன் என் ரூமுக்கு வந்து சொல்கிறான், டே சின்ன பையன், இனிமேற்கு உன் தம்பி அவன் தான், அவனை நல்லா பார்த்துக்கோ, அவனுக்கு இந்த ஊரை பற்றி இந்த காலேஜ் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நீ தான் கூடயே இருந்து அவனை பார்த்துக்கணுன்னு. அவன்கிட்ட சொல்ல முடியுமா என்னாட்டி? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ வலி. அதை போய் யார்கிட்ட சொல்கிற? சொன்னப்போ எனக்கு எப்படி வலிச்சது தெரியுமா? உனக்கு அதெல்லாம் கம்மிடா நான் கொடுக்குறது. என் இடத்துல இருந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும். நீ பண்ண வேலைக்கு உனக்கு இருக்குது, இதை விட அதிகமாக நீ அனுபவிப்ப பாரு என்கிட்ட. உன்னை போட்டு இந்த கையாலேயே அப்படியே கொல்லணும் போல இருக்குது, ஆனால் முடியலையே. உன்னை பார்க்காதவர் அப்படியே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கான். இந்த மூஞ்சை பார்த்தோன்னே அவ்வளோதான், எனக்குள்ளே இருந்த ஸ்ட்ராங்கெலாம் எங்கே போகுனே தெரில. உன்னை பார்த்ததும் உள்ளே வலிக்குதுடா.
அப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஏதாவது உன் மேலே உள்ள கோவத்தில் ஏதாவது ஒன்று நான் பண்ணிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அப்படின்னு ஜங்குக் டே அப்படியே அடிக்க போகிறான். அடிக்க போகிற மாதிரி போய் டக்குன்னு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான் டேயை. இழுத்து அப்படியே சடனாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். சரி அழாத, நீ அழுதா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு டேயோட முதுகில் அப்படியே பேட் பண்ணி கொடுக்குறான். சரி அழாத, யாருக்காவது தெரியுமா நம்ம விஷயம்? ஏய் அழாதடா, கேட்குறதுக்கு சொல்லுடா. யாருக்காவது தெரியுமா நம்ம விஷயம்? டே முழிக்கிறான். அப்படியே நம்ம விஷயம்னா புரியல. அதான்டா உன் அம்மாவும் என் அப்பங்காரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது. ஆஹா, யோங்கியை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம ஸ்டெப் பிரதர்ஸ்னு யார்கிட்டையுமே சொல்லலை. ஒத்த வாய் மயிரெல்லாம் உடச்சிடும் ஸ்டெப் பிரதர்னு சொன்னினோம். நான் என்ன உனக்கு ஸ்டெப் பிரதரா? ஆமாம், நீ எனக்கு இப்போது ஸ்டெப் பிரதர் தானே அப்படின்னு டே ஜங்குக்கை வேணும்னு அப்படியே டீஸ் பண்ணுறான். வாய் அப்படியே கிழிச்சிருவேன். நான் என்ன உனக்கு ஸ்டெப் பிரதரா? ஸ்டெப் பிரதரா அப்படின்னு டேவோட இடுப்பில் அப்படியே கிச்சு கிச்சு மூட்டுறான். ஜங்கா ஜங்கா வேணாம் ஜங்கா, சொல்லு, நான் ஸ்டெப் பிரதரா உனக்கு? இல்லை 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 இல்லை. இப்போ சொல்லுடா. இந்த வாய் தானே சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே லிப் லாக் பண்ணுறான். டே கொஞ்சம் கூட பேச விடாமல் அப்படியே செம்மையாக பண்ணுறான். ஜங்குக்கு இது மாதிரி தான் டேயை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் டேயை கூப்பிட்டு வச்சு சமாதானம் பண்ணுவான். சமாதானம் பண்ணிவிட்டு அவன் கூட இப்படி தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பான். ஸோ டேயும் ஜங்குக்கும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கிறத தூரத்தில் நின்று ஒரு ஆள் தான் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ கேன்டீனை தான் காட்டுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு சிரிச்சிட்ருக்காங்க ஃபன் பண்ணிவிட்டு. யோங்கி, ஜிமின், ஜங்குக், டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் இருக்காங்க. டே மச்சான், இங்கே பாருடா, இவனை சினிமாவுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். நீ என்னை சினிமா பார்க்கவா கூப்பிடுற அப்படின்னு ஜிமினை பார்த்து யோங்கி முறைக்கிறான். இதை பார்த்துட்டு ஜங்குக்கும் டேயும் சிரிக்கிறாங்க. அதான் ஜிமின் அண்ணா இவ்வளோ கெஞ்சுறாருல, அவர் கூட போயிட்டு தான் வாயேண்டா யோங்கி. பாரு, என் தம்பி டே கூட சொல்கிறான் பாரு, எனக்காக வாயேண்டா யோங்கி. டே உனக்கு இவனை பற்றி தெரியாதுடா. போனால் இவன் கையை காலில் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான்டா. சரியான காஜிடா இவன் அப்படின்னு யோங்கி சொல்ல டே ஜங்குக்குன்னு எல்லோரும் அப்படியே சிரித்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்க காயும் ஃபெலிக்ஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஃபெலிக்ஸ் தான், எப்படி தான் இவனுக்கு மட்டும் பொண்ணுங்க பசங்கன்னு எல்லாம் விழுறாங்கன்னு தெரியலடா. உடம்பெல்லாம் ஏற்றி வச்சு அங்கே இங்கேன்னு டேட்டு போட்டால் பெரிய புளித்தின்னு நினப்பப்படாடா அந்த ஜங்குக்கு. டே காய், நம்மளும் பேசாமல் ஜிம் போவோம்டா. போய் உடம்பெல்லாம் ஏற்றி அவனை விட நம்ம தான் கெத்துன்னு காட்டுவோம் மச்சான். டே ஃபெலிக்ஸு, அவனை விட்றா. அவன் சும்மா வாய் தாண்டா அவனுக்கு. செயலில் ஒன்றுத்துக்கும் அவன் லாய்க்கு கிடையாது. அவன் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தியா? சும்மா பார்க்க அப்படியே பால்கோவா மாதிரி இல்லை, பால்கோவாவை உருட்டி கண்ணு மூக்கு வச்ச மாதிரி எப்படி இருக்கான்னு சும்மா சொல்லக்கூடாதுடா. சரியான ஃபிகர்டா. அவன் கண், அவன் மூக்கு, அவன் கண்ணம், பா அந்த லிப்ஸை பார்த்தியா? பா என்னமா இருக்குது. சும்மா அவன் வாய்க்குள்ள அப்படியே வச்சு விட்டு விட்டு எடுத்தா அந்த இடத்துலையே சொர்க்கத்தை பார்க்கலாம்டா அப்படின்னு காய் டேயை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான் அப்படியே காஜித்தனமா. அப்போ ஃபெலிக்ஸ் தான் காய்கிட்ட அவனோட ஃபோனை அப்படியே காட்டுறான். அதில் டேயும் ஜங்குங்கும் தான் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க பிக் அப்படியே இருக்குது. இதை பார்க்குற காயோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. நீ சொன்னியே பால்கோவா, அந்த பால்கோவா பண்ணுற வேலையை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் காய்கிட்ட அப்படியே காட்டுறான். ஓ, இவன் இந்த மாதிரி பையனா? நான் கூட பால் புட்டி மாதிரி இருந்ததும் நல்ல பையன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு காய் சொல்கிறான். இப்போது டேக்கோக் யோன்மின் சைட் காட்டினா ஆனால் ஜிமினும் யோங்கியும் தான் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க்குக்கு அப்படியே 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கானுங்க. டே யோங்கி விடேண்டா, அவர்கிட்ட ஏன்டா எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நீ சும்மா இருட்டே, நானும் பார்க்குறேன். எப்போ பாரு நான் எச்சி பண்ண ஜூஸையே பிடுங்கி குடிக்கிறான். இன்றைக்கி கண்டிப்பாக அவனை நான் குடிக்க விட மாட்டேன். டி ஜிமின், கையை விடுறா, சொன்னா கேளு, கையை விடு. அதே தான் சொல்ல நானும் சொல்கிறேன்.
ஒரே கல்ப்பில் உன்னை நினச்சி மாமா முழுசாக குடிச்சிடுவேன். அப்படின்னு யோங்கி கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ராபெரி மில்க் அப்படியே ஜிமின் அப்படியே பிடுங்குறான். இப்படியே 2 பேரும் ஒரு மில்க் ஷேக்கு அப்படியே அடிச்சுக்கிறாங்க. அப்போ யோங்கி தான் வேகமாக ஜிமின் கையிலேருந்து அப்படியே பிடுங்குறான். அது அப்படியே பக்கத்தில் இருக்கிற டே மேலே அப்படியே எல்லாமே அப்படியே கொட்டிடுது. டி ஜிமினா, அறிவில்லையாடா உனக்கு? அப்படின்னு ஜங்குக் ஜிமின் கிட்ட அப்படியே கடுப்படிக்கிறான். அடிச்சுட்டு அவனோட கச்சிஃப் எடுத்து தான் டே மேலே இருக்கிற மில்க் ஷேக்லாம் அப்படியே தொடச்சி விடுறான். ஆனால் நிறைய கொட்டியிருக்கான் அவன் மேலே. ஸோ அதனால் வந்து கச்சிஃபில் தொடச்சாலாம் அது போகல. இல்லை ஜங்குக்கா, நான் போய் இது வந்து கச்சிஃபில் தொடச்சா போகாது, நான் போயிட்டு வாட்டர் வச்சு தொடச்சிட்டு வரேன் அப்படின்னு டே அப்படியே வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். அப்போ டே தான் ரெஸ்ட் ரூமில் வந்து மிரருக்கு முன்னாடி நிற்கிறான். நின்று அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்கான் தண்ணியை தொட்டு. அப்போ டக்குன்னு யாரோ வந்து டே வந்து அப்படியே பேக் சைட்லேருந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. அவ்வளோதான், டேக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது வந்து காய் தான் வந்து டேயை வந்து பின்னாடியிலேருந்து வந்து ஹக் பண்ணியிருப்பான். டே பிடிச்சி எவ்வளவோ தள்ளுறான் காயை, ஆனால் காய் விடவே மாட்டான் டேயை. அவன் பட்டுக்கு நல்லா ஃபோர்ஸாக அப்படியே வந்து ஹக் பண்ணியிருக்கான் டேயை. விடுங்க, இங்கே பாருங்கள் சீனியர், விடுங்க, என்ன சொல்கிறத கேளுங்க, இங்கே பாருங்கன்னு கட்டிடுமான்னு சொல்கிறது கேளுங்க, என்னை விடுங்க என்ன. டேய் ரொம்ப நடிக்காதடா, எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி. நான் ஜங்குக்கு கம்பெனி தரது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எல்லாம் தெரியும் சரியா? அப்படியே ரொம்ப அப்படியே நல்ல பையன் மாதிரி நடிக்காத. நான் கூட பச்சை மூஞ்சை பார்த்துட்டு நல்ல பையன் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தானே தெரியுது நீ எப்படிப்பட்ட பலே கில்லாடின்னு. எனக்கும் அவனுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமாக இல்லை. அவனுக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி எனக்கும் பண்ணுடா. இல்லை நான் அது மாதிரி பையன் இல்லைண்ணா, ப்ளீஸ் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ரொம்ப அழுறான். அப்படின்னு காயை பிடிச்சி தள்ளுறான். ஆனால் காயை பிடிச்சி தள்ளவே முடியல. நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கான் டே காயை. ஏய் ரொம்ப நடிக்காத. அவன் ஒரு மொல்ல மாதிரினா நான் ஒரு முடிச்ச வைக்கி, அவ்வளோதான் எங்களுக்குள்ள வித்தியாசம். அவன் எவ்வளோ காசு தரான்னு சொல்லு, நான் அதை விட அதிகமாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட நெக்கில் போயிட்டு அப்படியே முத்தம் கொடுக்குறான். அவ்வளோதான், டே ரொம்ப கத்துறான். கத்தி செமையாக அழுக ஆரம்பிக்கிறான். காயை பிடிச்சி அப்படியே தள்ளுறான். ஆனால் காய் விடுற மாதிரியே தெரியல டேயை. ஏன்னா டேயை விட காய் செம ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ டேயும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். கொஞ்சம் கூட தள்ள முடியல டேயால். ஏய் என்ன ரொம்ப இப்படி துள்ளுற, அப்படி ரொம்ப நல்ல பையன் மாதிரி. வச்சன்னு வச்சுக்கோ, அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறான் உன்னை அப்படின்னு காய் டேயோட உடம்புல அங்கங்கன்னு கை வைக்கிறான். அவ்வளோதான், டேங்கோட பேண்ட்டுக்குள்ளே அப்படியே காய் வந்து கை விட்டுறான். அந்த பொறுக்கி கூட பண்ணால் இனிக்குது, என் கூட பண்ணால் கசக்குதா அப்படின்னு டேவோட பேண்ட்டுக்குள்ளே அப்படியே நல்லா கை விடுறான். அவ்வளோதான், டே அப்படியே கீழே உட்காந்து செமையாக அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போது ஒரு ஃபுல் வாட்டர் இருக்கிற பக்கெட் தான் காயோட தலையிலே வந்து அடிக்குது. அந்த பக்கெட் அடித்த ஃபோர்ஸில் பக்கெட் உடஞ்சி அதில் இருக்கிற தண்ணிலாம் அப்படியே 4 பக்கமும் அப்படியே செதறுது. ஒத்த தேவடிய மவனே, என் ஆளு மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு காயை போட்டு செமையாக அடிக்கிறான். ஒத்தா, நானே ஆளு மேலே கை வச்சதில் நீ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காயோட மூஞ்சிலே செமையாக இட்டு உதைக்கிறான். அவரோட கையெல்லாம் அப்படியே முறுக்கிறான். காயோட கையெல்லாம் அப்படியே போட்டு ஜங்குக்கு அப்படியே முறிக்கிறான். அப்படியே சண்டை நடக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் மற்ற பசங்களாம் அப்படியே ஓடி வராங்க ரெஸ்ட் ரூமுக்கு. ஜிம்மினும் இவங்கேயும் அவங்களும் ஓடி வராங்க சண்டை நடக்கிற விஷயம் தெரிஞ்சு. வந்து பார்த்தா டே தான் செமையாக உட்காந்து அழுதுட்டுருக்கான் அப்படியே ஓரமாக. அவன் அழுகிறத பார்க்க ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. காயை போட்டு செமையாக அடிக்கிறான். போட்டு மிதிக்கிறான். போட்டு காயை போட்டு விட்டா சாவடிச்சிடும் போல் அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறான். ஒத்தா, இந்த கை தானே அவன் மேலே வச்சது. இந்த கை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனோட காலை வச்சு அந்த கையை அப்படியே முறிக்கிறான். செம்ம கலவரியோடு போட்டு அடிக்கிறான் அவனை அப்படியே. டி ஜிமின், என்னடா பார்த்துட்ருக்க, போய் அவனை கண்ட்ரோல் பண்ணுடா, இல்லை ஜங்கு கையில காய் செத்துருவான் அப்படின்னு யோங்கி சொல்கிறான். ஸோ ஜிமினு ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறான். ஆனாலும் ஜங்குக்கு ஜிமினை பிடிச்சி தள்ளிட்டு காயை போட்டு செமையாக அடிக்கிறான் போட்டு அவனை. இனி இந்த வாயால் அவனை பற்றி தப்பான வார்த்தை வந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு காயோட வாயிலே ஒரு கிக்குறான். காயோட வாயிலேருந்து அப்படியே ரத்தமாக அப்படியே கொட்டுது. பல்லுலாம் உடஞ்சி அப்படியே ரத்தமாக கொட்டுது. ஒத்தா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆமாம், நான் எல்லாருக்கூடையும் ஏறிட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன அதுக்கு? நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு
உங்களை பிடிச்சலாம் ஏறல சரியா? இதோ உட்காந்துருக்கான அழுதுகிட்டு இவனை கஷ்டப்படுத்தணுன்னு தான் இவன் முன்னாடி இப்படி பண்ணினேன். அது இப்போ எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான். இப்போ சொல்கிறான் இவன் தான் என் ஆள். இனி எவனாவது என் பேரை சொல்லிக்கிட்டு இவன்கிட்ட ஏறுறத பார்த்தேன். இந்த கீழே கிடக்குறான நாயே, இந்த நாய்க்கு பண்ணதை விட 10 மடங்கு உங்களுக்கு நடக்கும். புரியுதா? மேலே கீழேன்னு எல்லாத்தையும் மூடிட்டு இருக்கிற வழியை பாருங்க. அப்படின்னு கீழே மயக்கம் போட்டு கிடக்கிற காயோட வயிற்றுல தான் ஒரு கிக்கு தான் அவனோட உடம்பு உதச்ச ஃபோர்ஸில் அப்படியே அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு முன்னாடி போய் கிடக்கு. அங்கே நிற்கிற பசங்களாம் ஜங்குக்கு அப்படியே பயந்து போய் பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ ஜங்குக் நேராக போகிறான். போயிட்டே அப்படியே பிரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறான். பின்னாடியே யோங்கியும் ஜிம்மினும் போகிறாங்க. இப்போ அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஒரு எம்டி கிளாஸ் ரூம் தான் காட்டுறாங்க. யோங்கி டயாங்க்கு அப்படியே ஆயில்மெண்ட்லாம் அப்படியே அப்ளை பண்ணிகிட்ருக்கான். டயாங்கோட கழுத்தில் இடுப்புலலாம் காயோட நகம் பட்டு அங்கங்கே அப்படியே கீரல் அடிலாம் பட்டிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் யோங்கி வந்து அப்படியே மருந்து போட்டுட்ருக்கான். பக்கத்தில் ஜிமின் தான் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறான் சைலண்ட்டாக. அந்த இடமே அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆப்போசிட்டில் ஜங்குக் செம கோபம் ஒரு டெஸ்க் மேலே அப்படியே உட்காந்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் ஜங்குக்கா, மணி ஆகிட்டு பாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இருட்டிடும். நான் யோங்கி கூட அவனோட ஸ்கூட்டியில் போகிறேன். நீ டேயை கூப்பிட்டுட்டு அவன் வீட்டில் போய் விட்டுட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா போ. அவனை கொஞ்சம் பார்த்துக்க மச்சான். டேய் யோங்கி வா போகலாம். நீனு அவங்க கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு ஜிமின் யோங்கியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அங்கே கிளாஸ் ரூமில் ஜங்குக்கும் டே மட்டும்தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் டே கிட்ட அப்படியே போகிறான். போய் மெதுவாக டேயோட தலைமுடி அப்படியே மெதுவாக அப்படியே கோதி விடுறான். அப்போ டே ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். இது இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு டே ஸ்லோ வாய்ஸில் அப்படியே சொல்கிறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. டேயோட ஃபேஸையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். டே நீ என்ன சொல்கிற? முடிச்சுக்கலான்னா புரியல. முடிச்சுக்கலான்னா எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்கிறான். இப்படி திருட்டுத்தனமாக என்னை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, இப்படி யாருமே இல்லாதப்போ வந்து என்னை கேர் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஏய் இங்கே பாரேன். டே சாரி, நான் என்னமோ நினச்சி பண்ணதெல்லாம் அது இப்படி முடியும்னு, அதுவும் உனக்கு இப்படி பிரச்சனையாகும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடா. டேய் சத்தியமாக சொல்கிறேன், இனி உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எவனும் இனி உன் பக்கம் கூட வரமாட்டானுங்க. என்னை நம்புடா. நானும் இனி விளையாட்டுக்கு கூட ஒரு பொண்ணுக்கிட்டேயும் பேச மாட்டேன். ஏன் அந்த பொண்ணுக்கு பக்கத்தில் கூட போய் நிற்க மாட்டேன். இனி எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே டே முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். நீல் டவுன் பண்ணி அப்படியே உட்காடுறான். டேய் என்ன கொஞ்சம் பாரேன் அப்படின்னு டேவோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண போகிறான். அப்போ டே ஜங்குக்கு அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நிற்கிறான். சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னே வச்சுப்போம். நம்ம அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சா என்ன பண்ணுவ? நம்ம ஸ்டெப் பிரதர்ஸ்னு இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா சொல்லு, என்ன பண்ணுவ? அண்ணனையே லவ் பண்ணுறியா அப்படின்னு எல்லாரும் என்னை பார்த்து பேச மாட்டாங்களா? சொல்லு ஜங்குக்கா. அப்போ தப்பாக பேசுகிறவங்கள போய் இன்றைக்கி அடித்த மாதிரியே எல்லாரையும் அடிப்பியா? இன்றைக்கி ஒருத்தவன் பேசினான், அடிச்சிட்ட. நாளைக்கு நம்ம பிரதர்ஸ்னு தெரிஞ்சால் அப்புறம் 3 பேர் பேசுவாங்க, அவங்களையும் அடிப்பேன். அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பேசுகிறவங்க எல்லாரையும் போய் அடிப்பியா? சொல்லு ஜங்குக்கா. இது மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது பேசுகிறவங்க எல்லாரையும் போய் அடிப்பேன். அந்த நியூஸ் வீட்டுக்கு போகும், உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரிய வரும். அப்போ என்ன பண்ணுவேன் சொல்லு. டேய் நீ எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுடா, நான் எப்படியாவது இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு டேயோட கையை ஜங்குக்கு அப்படியே பிடிக்க போகிறான். இதை சரி பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஜங்குக்கா. உங்கள் அப்பா எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. நானா இல்லை இந்த லைஃபான்னு கேட்டால் எங்கள் அம்மா யோசிக்காமல் உங்கள் அப்பாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதனால் வேணாம், நம்ம 2 வீட்டுக்குமே பிரச்சனை வேணாம். அதனால் என்னை விட்டுரு ஜங்குக்கா அப்படின்னு ஜங்குக்கோட கையை அப்படியே டே உதறான். இவ்வளோ நேரம் டேயோட கையை வந்து ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி வச்சுருப்பான். ஸோ அந்த கையை அப்படியே உதறிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே நடந்து போகிறான். நம்ம ஜங்குக்கும் எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறான், ஆனால் டே எதையுமே கேட்குற மாதிரியே இல்லை. அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே நடந்து போயிட்டே இருக்கான். அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கங்கே எல்லோ கலர் லைட் மட்டும்தான் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் இருக்குது. ஜங்குக் பின்னாடியே டேன்னு கத்திக்கிட்டே போகிறான்.
அண்ணாட்டே திரும்பி கூட பார்க்காம அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே போகிறான். அந்த இடத்துலயே ஜங்குக்கு அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடறான் கீழே உட்காந்து. நீ போகாத என்ன விட்டு ஏன் கண்ணே ஓ முன்னே ஏன் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு. நீ போகாத என்ன விட்டு ஏன் கண்ணே ஓ முன்னே ஏன் உசுர தவியா தவிக்க விட்டு புட்டு. இதை வந்து எனக்கு வந்து ஒரு லாங் மூவியாக போடணுன்னு தான் ஆசை. ஆனால் இருமிட்டு பேசுகிறதுனால வந்து தொண்டை ரொம்ப வலிக்குது, பேசவும் முடியல. அதனால் வந்து நான் பேலன்ஸ் பார்ட்டை வந்து நான் சீக்கிரம் போட்டுடுறேன் நான். தேங்க்யூ ஆர்மி. ஒரு மராது வரகா பொழப்பது போல் இங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே. உயிர் வலியது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே பெண்ணே பெண்ணே. ஒரு மராது வரகா பொழப்பது போல் இங்கு ஆனேனே உன்னால் பெண்ணே. உயிர் வலியது என்னென்று நான் கண்டு கொண்டேனே உன்னாலே